இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக INS வாக்சீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போறாங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய முக்கியமான பினாகா ராக்கெட் லான்ச்சர் ஒரு புதிய அப்கிரேட் வெர்ஷனுடன் கூடிய விரைவில் டெவலப்மெண்ட் நடக்க போகிறது. இது சாத்தியமா இல்லையா, அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான AMCA 5ஆம் தலைமுறை போர் விமானத்துடன் அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானத்தை வாங்க இந்தியா ஏதாவது முடிவெடுத்திருக்காங்களா, அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்ட் வேர்ல்ட் ஆஃபீஷியல் சேனல். வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவினுடைய கடற்படை பலம் மொத்தம் 17 டீசல் நீர்மூழ்கி கப்பல் மட்டும்தான் நம்மிடம் அவைலபிள் இருக்கு. ஆனா சைனாட்ட கிட்டத்தட்ட 68 டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. இந்தியால கரண்ட்ல 6 கல்வெறி நீர்மூழ்கி கப்பல், அதே மாதிரியே 7 சிந்துகோஸ் நீர்மூழ்கி கப்பல், அதே மாதிரியே 4 சிசுமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல் மட்டும்தான் கரண்ட்ல அவைலபிள் இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம இப்பொழுது புதிதாக INS வாக்சீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை இந்த மாத இறுதியில் கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போறாங்க. ஆக்சுவலா இந்த INS வாக்சீர் INS கல்வெறி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ப்ராஜெக்டின் கீழ் இந்தியா இணைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இதை யாரு தயாரிச்சாங்கன்னா இந்தியாவினுடைய மெகசான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் இதை தயாரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா இதை வெறுமனே இந்த நிறுவனம் மட்டும் தயாரிக்காம பிரான்ஸ் நிறுவனத்தினுடைய கூட்டு முயற்சியால் இதை தயாரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா பிரான்ஸ்ல நேவல் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனியுடன் டைப் பண்ணி இதை முக்கியமாக தயாரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம இந்தியா இந்த ப்ராஜெக்ட் வச்சுட்டு சைனாவை சமாளிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது. அதுவும் மட்டும் இல்லாம நம்மிடம் AIP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் ப்ரொபல்சன் சிஸ்டம் அந்த டெக்னாலஜி எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலும் இப்பொழுது கரண்ட்ல அவைலபிள் கிடையாது. அதுதான் ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி நோக்கி இந்தியா டெவலப்மெண்ட் இருக்கு. அதுதான் 6 நீர்மூழ்கி கப்பலை இந்தியா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதற்கான அக்ரிமெண்ட்டும் இப்பொழுது தான் நடந்துட்டு வருது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்தியாவுக்கு இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம 3 முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை தயாரிப்பதற்கு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை இந்த நிறுவனத்துடன் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இந்தியாவினுடன் நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் கரண்ட்ல 2 மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலா ஒன்னு INS அரிகாண்ட், இன்னொன்னு INS அரிகாட். ஆக்சுவலா இந்த 2 நீர்மூழ்கி கப்பலை வச்சுட்டு சைனாவை சமாளிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது. ஏன்னா சைனாட்ட கரண்ட்ல 6 நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் இருக்கு. அதே மாதிரியே மொத்தம் 6 நியூக்ளியர் சப்மரைன் இருக்கு. கிட்டத்தட்ட 12 நியூக்ளியர் சப்மரைன் இருக்கு. ஆனா இந்தியாட்ட 2 தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கரண்ட்ல மீண்டும் ஒரு 4 நீர்மூழ்கி கப்பலை இந்தியா டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இது எல்லாமே 2035 இருந்து 2040 தான் ரெடி ஆகும். அதற்கான டெவலப்மெண்ட் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அது எல்லாமே K-15 ஏவுகணையாகட்டும், K-5, K-4 இந்த மாதிரி ஏவுகணைகள் எல்லாமே இப்பொழுது டெவலப்மெண்ட் இருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு சைடு பிரச்சனையா இருந்தாலும் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேறிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஒரு ராக்கெட் லான்ச்சர்னா அது பினாகா ராக்கெட் லான்ச்சர். ஏன்னா 1986 தயாரிச்சு அப்பிருந்து பயன்பாட்டில் இருக்கு. அதாவது இந்தியாவினுடைய முக்கியமான போர் சமயங்களில் இந்த பினாகா ராக்கெட் லான்ச்சர் இந்தியாவுக்கு மிகவும் உதவியா இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதுவும் முக்கியமா பாகிஸ்தான் போர் சமயங்களிலும் சீனா போர் சமயங்களிலும் இது மிகவும் உதவியா இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா இது 2 வெர்ஷனா இந்தியாவில் அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலா ஒன்னு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போய் எதிரிய துல்லியமாகவும் அழிக்கும், அதே மாதிரியே டோட்டலாகவும் அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே அந்த 40 கிலோமீட்டர் வரை ரொம்ப பெட்டரா உருவாக்கின இன்னொரு வெர்ஷன் தான் 90 கிலோமீட்டர் வெர்ஷன். ஆக்சுவலா இந்த 90 கிலோமீட்டர் எதிரியா அதே மாதிரியே அக்யூரேட்டா தாக்கிட்டு இருந்தது.
ஆனா இந்தியா இப்போ ரீசெண்டா என்ன பிளான் பண்ணாங்க, நம்ம 90 கிலோமீட்டர் வெர்ஷனை வச்சுட்டு எதிரியா இந்த ராக்கெட் லான்ச்சர் மூலமா அழிப்பது சாத்தியம் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக இந்தியா நிறைய பிரச்சனைகளை வெளிநாடுகளில் ஃபேஸ் பண்ணாங்க. அதனால் இந்தியா இதை 4 மடங்கு இதை தூரத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சாங்க. அதற்கு இந்தியா 300 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்காக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. அது கூடிய விரைவில் டெவலப்மெண்ட் நடக்க போவதாக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதை L&T நிறுவனமும் டாடா கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 2 நிறுவனமும் இந்த ராக்கெட் லான்ச்சரை இதை உருவாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம இந்தியா K9 வஜ்ரா ஹவிசாட்டர்களை இந்தியா டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதுவும் மட்டும் இல்லாம பல்வேறு வகையான உள்நாட்டு பீரங்கி வகை துப்பாக்கிகளை தயாரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட்னா அது ANCA 5ஆம் தலைமுறை போர் விமானம். இதை இந்தியா முழு வீச்சில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா ஒரு 5 to 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா F-35 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிலைமை இருந்தது. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறி இருக்கு. ஆக்சுவலா 2018 இந்தியா ஏரோ இந்தியா 2018 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கண்காட்சி இந்தியாவில் நடந்தது. அதுல F-35 போர் விமானத்தை கொண்டு ஷோ செஞ்சாங்க. அதனால அமெரிக்கா என்ன நம்பினாங்க, கண்டிப்பா இந்தியா தான் F-35 போர் விமானத்தை வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. ஆனா 5 to 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறி இருக்கு. இந்தியா கண்டிப்பா வாங்க போவது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம சொந்தமா தயாரிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் ஆத்ம நிர்பதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டத்தின் மூலம் AMCA ப்ராஜெக்டை இந்தியா தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனா அதுக்கு பதிலா இந்தியா இன்னொரு யோசனை வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவர்களிடம் நம்ம F-35 போர் விமானத்தை வாங்க போவது கிடையாது. ஆனால் அவர்களிடம் இருக்கும் F-21 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு 4ஆம் தலைமுறை போர் விமானம். அதை நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதாவது 114 மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை இந்தியா இன்னொரு சைடு முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதனுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா, நம்ம 114 போர் விமானத்தை தயாரிக்கணும், அது உள்நாட்டிலேயே தயாரிக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய படைபலம் மிகவும் குறைவா இருக்கு. அதை மேம்படுத்துவதற்காக வெளிநாட்டிலிருந்து பல்வேறு நிறுவனங்களை இந்தியாவுக்கு கொண்டு இந்தியாவில் டெவலப்மெண்ட் பண்ணணும். அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அதற்காக இந்த F-21 போர் விமானத்தை F-16 அப்கிரேட் செஞ்சு அதை அமெரிக்காவிலிருந்து இங்க கொண்டு டெவலப்மெண்ட் பண்ண இந்தியா பிளான் செஞ்சுட்டு வர்றாங்க. அதற்கு இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா நம்புறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை தான் இப்பொழுது நடந்து வருகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம இந்த F-16 மற்றும் F-21 இது ரெண்டுமே இந்தியாவுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது. ஏன்னா இது வெறுமனே எதிரியை மட்டும் அழிக்க போவது கிடையாது. இது ஏவுகணை சுமந்து கொண்டு போய் எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் இதுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப இதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனா அமெரிக்காட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, நமக்கு டெக்னாலஜியை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா பிரான்ஸா இருந்துச்சுன்னா நமக்கு எல்லா டெக்னாலஜியும் நமக்கு கத்துக் கொடுத்துட்டு போவாங்க. அதன் மூலமா இந்தியா டெவலப் ஆகுவதற்கு அது உதவியா இருக்கும். ஆனா அமெரிக்கா அந்த மாதிரி வேலை பண்ண மாட்டாங்க. மறுபடியும் நம்ம தான் போய் அவங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இந்த சமயத்துல நம்ம 114 ஏர்கிராஃப்டை நம்ம எப்படியாவது ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். அது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.